ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்சல் டெலிவரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு போர்டர் எடுத்தேன். ஆனால் எடுத்து ஃபஸ்ட் ஆர்டரே வந்து கேன்சல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. ஏன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. சரி, ஒரு வழியாக வந்து இன்றைக்கி பேட்ரி மாற்றிட்டேன். 1200 அமரன் பேட்ரி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 2 வருஷம் கேரண்டியா. காலையில் டென்ஷன் ஆகி போச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் 122 எடுத்து அதை கேன்சல் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஊபரில் எடுத்தேன். ஆஃப்லைன், அதாவது நம்ம கேன்சல் பண்ணதுக்கப்புறம் 1 ஹவர் வந்து ஆஃப்லைன் போட்டாங்க போர்ட்டரில். சரி, அடுத்த ஆர்டர் எடுக்க முடியாதா? சரி, ஊபர் பைக் ஆன் பண்ணி அதில் பார்சல் டெலிவரி எடுக்கலான்ட்டு பார்சல் கரெக்டாக ஒரு ஆர்டர் வந்துச்சு. பிக்கப் வேலைச்சேரி, ட்ராப் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கரணை. ஓகேயா? ஸோ நாராயணபுரம் பக்கத்தில். ஸோ அங்கே ட்ராப் பண்ணியாச்சு. 112 ரூபா இருந்துச்சு. கஸ்டமர் வந்து 120 பே பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து என்னென்ன ஆர்டர் எடுக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ ஓகேவா, ஒவ்வொரு ஆர்டரையும் வந்து கண்டினியூஸாக காமிக்கிறேன். இப்போதைக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்த ஆர்டர் உங்களுக்கு காமிக்கல. ஏன்னா மொதல் ஆர்டரு கேன்சலு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆர்டர் அக்செப்ட்டு, அதனால் வந்து ஒரே டென்ஷனு. இந்த டென்ஷனில் வந்து எதையுமே காமிக்க முடியல. ஸோ அடுத்து வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ போர்ட்டரில் ஒரு ஆர்டர் எடுத்திருக்கேன். 333 ரூபா. 3 மோர் ஸ்டாப்புன்னு இருக்குது. 3 ட்ராப் பாயிண்ட் இருக்கான். லாஸ்ட்டில் வந்து கோபாலபுரம் போட்டிருக்காங்க. பார்ப்போம் என்ன கடன் தெரில. நான் பிக்கப் பாயிண்ட் போயிட்டு காமிக்கிறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்சல் தான். 2 பார்சல் இருக்குது. பின்னாடி உள்ள ஒரு பேக்கில் வச்சுருக்கேன். ஜொமோட்டோ பேக் வச்சுருக்கேன். உள்ள ஒரு பார்சல் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ட்ராப் பாயிண்ட் போகிறோம். ஓகேங்களா? ரீசன் பர்மிஷன் இருந்தால் 2 more stops. ஃபஸ்ட்டு சைதாப்பேட்டை தான். ஓகேங்களா? ரீசன் பர்மிஷன். ஃபஸ்ட்டு சைதாப்பேட்டு, அப்புறம் வந்து கோபாலபுரம், அடுத்து வந்து அதுவும் கோபாலபுரம் தான். ஓகே, ஸோ நம்ம போகலாம். இது எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி தான். ஸோ அங்கேயே ஓதுக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டேன். ஓகேங்களா? அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 340 நமக்கு 40 ரூபா, 33 ரூபா. கஸ்டமர் 340 ரூபா பண்ணியிருந்தாங்க. 39 ரூபா வந்து போர்ட்டர் கமிஷன் போயிருக்கு. ஓகேவா? அப்போ ஆக மொத்தம் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 300 ரூபா கிடச்சிருக்கு. 3 ட்ராப்பு டெலிவரி பண்ணியாச்சு நண்பா. போர்ட்டரில் பார்த்தீங்கன்னா 2வது ஆர்டர் பிக்கப் 3 கிடையாது, 2வது ஆர்டரு. ஸோ பார்த்துக்கோங்க, இவ்வளோ பெரிய லென்த்தாக இருக்கா. என் ஹைட் இருக்குது. ஓகேவா? என் ஹைட்டுக்கு வந்து என்னென்னா ஒரு ஸ்டாண்டு, கேமரா ஸ்டாண்டு. இந்த எல்லிஸ் ரோட்டில் விசுவல் பாயிண்ட் டிஜிட்டல் இருக்கா, இங்கே தான் பிக்கப்பு. இங்கே பிக்கப்பு ட்ராப் கேகே நகர் 167 ரூபா. ஒரு 4 கிலோமீட்டர் ட்ரிப் பிக்கப் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணாலும் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் எடுத்துகிட்டு போகிறேன். ட்ராப் பண்ணிவிட்டு சொல்கிறேன். போர்ட்டரில் 2வது ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் காமிக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்துட்டேன். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டேன் கேகே நகரில். அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் 167 ரூபா சொல்லியிருப்பேன். அந்த 167 ரூபாய்க்கு பதிலாக நம்ம 200 ரூபாயை வாங்கிட்டேன், சேர்த்து வாங்கிட்டேன். ஏன்னா அந்த பொருளை கொண்டு வரது எப்படி தெரியும், உங்களுக்கு தெரியும்ல, கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அங்கேருந்து நான் வீட்டுக்கு வரணும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு ஏதாச்சும் ரேப்பிடோவில் ஆர்டர் கிடைக்குமான்ட்டு ரேப்பிடோ ஆன் பண்ணேன். அதில் ஃபுட் ஆர்டர் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கிடச்சிது. ஒரு ஆர்டர் வந்து ஈக்காட்டுத்தாங்கல் வரைக்கும் கிடச்சிது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் நமக்கு கம்மியாயிடுச்சு. அப்போ அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். ஸோ அதை பிக் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். டெலிவரி பண்ணிட்டு கடைசியில் வந்து மணி பார்த்தீங்கன்னா 3:30 ஆகிடுச்சு. பசிக்க ஆரம்பிடுச்சு. ஓகே, மதிய சாப்பாடுக்கான டைம் 3:30 மணி. ஸோ அங்கேருந்து அப்புறம் 6 கிலோமீட்டர் வீட்டுக்கு சும்மாவே வந்துட்டேன். ஓகேயா? ஸோ ஆக மொத்தத்தில் இன்றைக்கி வந்து ஊபர் அண்ட் போர்ட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ, இது எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் எடுத்து 710 ரூபா ஏர்னிங்ஸு. அதில் வந்து பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 100 ரூபா பெட்ரோல் போயிடுச்சு. ஏன்னா வந்து 60 கிலோமீட்ரு மைலேஜ். பட் அந்த 1 லிட்டர் பெட்ரோல் காலி. இன்றைக்கி 200 ரூபாய்க்கு போட்டிருந்தேன், 100 ரூபா காலி ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்டர் கமிஷன் பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் எடுத்திருந்தால அதுக்கான கமிஷன் பார்த்தீங்கன்னா 59 ரூபா எடுத்திருந்தான். ஆக மொத்தம் 160 ரூபா கிட்ட காலி ஆகிடுச்சு. 710 ரூபாயில் 160 ரூபா கழிச்சிங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட் இன்றைக்கி. இது எத்தனை மணி வரைக்கும்னா 4 மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். 3:30 முடிஞ்சுது. ஸோ வீட்டுக்கு வந்து மணி 4. ஓகே, இதுக்கப்புறம் வந்து அதுவும் நான் இன்றைக்கி காலையிலே ஸ்டார்ட் பண்ணல. காலையிலனா எத்தனை மணி இருக்கும், வண்டி ஸ்டார்ட் பண்ணி 11 மணி. அது ரிப்பேர், பேட்டரி ரெடி பண்ண போனேன். ஆக மொத்தத்தில் அப்படி இப்படின்னு ரெடி பண்ணி வண்டி ஓட்டும் போதுட்டு 11:30 ஆகிடுச்சு நினைக்கிறேன். 11:30 ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான். ஸோ பரவாயில்ல. இப்போ ஈவினிங் இதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு நான் வந்து ஸ்விக்கி எல்லாம் ஏதாச்சும் ஒன்று ஓட்டலான்னு இருக்கேன். ஓட்டிட்டு அதை ஓட்டியிருந்தேன்னா அந்த நாளைக்கு அந்த ஏர்னிங்ஸ் சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே,
ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளையிலேருந்து நம்ம போட்டர் அண்ட் ஊபரில் வந்து நல்லா வெயில் அடிச்சுதுன்னா ஓட்டுவோம். ஏன்னா வந்து பேட்ரி போட்டாச்சு, காசு செலவழிச்சிருக்கோம். வண்டி இனிமேல் வந்து ஓட்டி தான் ஆகணும் லாங்க. ஓகேவா? ஓகே, பாய்.